ஸோ ஒரு கம்பெனியை வாங்கும்போது அதோட டேட்டா மட்டும் பத்தாது நான் நினைப்பேன். அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல், அந்த கம்பெனியை நம்ம ஏன் வாங்கணும், என்ன பர்பஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஆர்டர் புக் இருக்குதா. ஆர்ஆர் கபீல் அப்படிங்கிற இந்த கம்பெனி எதிர்காலத்துல ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக உங்களுடைய போர்ட்போலியோல இவங்க இருப்பாங்க. ட்ரம்போட வரவுனால ஒரு நல்ல லாபத்தை பெறக்கூடிய கம்பெனிகள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா தாராளமாக சிஞ்சின் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த கம்பெனியை சொல்லலாம். ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் லாங் டேர்ம்ல வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் 2 ஷேர் கூட நீங்க தாராளமாக வாங்கி வைக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு டைவர்சிஃபைடா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியரா சில விஷயங்களை செய்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம பினான்ஸ்ல வந்து தாராளமா பெறலாம். வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025 ஃபினான்ஷியல் பிளானிங் என்னென்ன வாங்கலாம், அதாவது ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட சில கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு இருப்பீங்க. சில பேர் கோல்டு பீஸ் ETF வாங்கலாம்னு இருப்பீங்க. சில பேர் சிப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியால இருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டு லம்சம்மா கூட கொஞ்சம் பேர் போடலாம், ஏன்னா மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வருடம் புதிதாக தொடங்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வருஷம் முழுக்க. ஸோ இந்த வருடத்தில் நாம் சில கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருப்போம். என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் சில கம்பெனிகள்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில வரிசை கம்பெனிகளை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நான் வாங்கி வச்சிருக்கக்கூடிய சில கம்பெனிகள். இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல சில கம்பெனிகள் உங்கள்கிட்ட இருக்கலாம், இல்ல சில கம்பெனிகளை நீங்க வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து கொண்டு கூட இருக்கலாம். ஸோ இந்த கம்பெனிகளை பற்றிய திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்தமான கம்பெனிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா புதுசா ஏதாவது ஒரு சில கம்பெனிகளை உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க சேர்க்கலாமே, அல்லது உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க வாங்கலான்னு நினைத்து கொண்டிருக்கின்ற சில கம்பெனிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் பல நேயர்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க, ஆனா அந்த கம்பெனிகளை பற்றிய டீட்டெயில்ஸு, ஃபண்டமெண்டல்ஸு இதெல்லாம் நமக்கு ஜாஸ்தி தெரியறதே இல்லை. ஸோ ஒரு கம்பெனியை வாங்கும்போது அதோட டேட்டா மட்டும் பத்தாது நான் நினைப்பேன். அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல், அந்த கம்பெனியை நம்ம ஏன் வாங்கணும், என்ன பர்பஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஆர்டர் புக் இருக்குதா, ஃபியூச்சரில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது தென்படுதா, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அந்த கம்பெனிகளை நம்ம வாங்கணும் அப்படின்னா அது எந்த விதமான கம்பெனியாக இருந்தாலும் சரி, லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ அல்லது ஸ்மால் கேப் எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக மாறும். ஸோ அந்த வரிசையில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நியூ இயரில் ஆட் பண்ண போகிற சில கம்பெனிகளை பற்றி நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குதா அப்படிலாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி சயாண்ட் DLM. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். இவங்களுடைய மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனி 5097 கோடி. ஏன்னா இதோடைய அப்சைடு பொட்டன்ஷியலாக கிட்டத்தட்ட 43% தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆர்டர் புக்கு கையில் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அக்விஸ்டேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்டெக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் அண்ட் மெடிக்கல் செக்டருக்கும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிஸ்னஸில் ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதே மாதிரி சில கம்பெனிகள் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் அதே சமயம் வந்து வெளில தெரியாத கம்பெனிகளாக இருக்கும். அந்த வரிசையில் இந்த சயாண்ட் DLM அப்படிங்கிற கம்பெனி ஒரு லாங் டேர்மில் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். இரண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி குளோபல் ஹெல்த் அப்படிங்கிற கம்பெனி. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா போன வருஷம் செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஹெல்த் கேர் அப்படிங்கிற செக்டர் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் வைரஸ் அப்படி இப்படின்னு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்போதுமே ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ்கள் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர்னு வரும்போது ஹாஸ்பிட்டல், லேபு இதெல்லாம் அந்த வரிசையில் வரும். ஃபார்மசி அப்படிங்கிறது ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸை தயாரித்து கொடுக்குறவங்க. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய வருஷத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த வரிசையில் குளோபல் ஹெல்த் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 28,539 கோடி. அப்சைடு பொட்டன்ஷியலாக ஒரு 20% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கம்பெனி நார்த் அண்ட் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. இவங்க வந்து அடுத்த 5 வருஷத்தில் இவங்களுடைய அந்த பெட் கெப்பாசிட்டிலாம் டபுள் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்லாம் வச்சிருக்கிறாங்க. ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங்கோட செயல்பட்டு வராங்க.
ஹாஸ்பிட்டல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரேட், ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னா நம்ம குளோபல் ஹெல்த் அப்படிங்கிற இந்த கம்பெனியை தாராளமாக எடுத்துக்கலாம். மூன்றாவது பார்க்க போகிற கம்பெனி ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், சோழமண்டலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரிசையில் இது ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே போவாங்க. இந்த கம்பெனியை மார்க்கெட் கேப் 9528, அப்சைடு பொட்டன்ஷியலாக ஒரு 25% தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி கவர்மெண்டோட சப்போர்ட், கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்குலாம் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வராங்க, கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஹவுசிங்க்கு எல்லாமே. இந்த கம்பெனி ஒரு லோ வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட் ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்மெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெக்கார்ட்ஸ், ஆப்ரேட்டிங் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. அடுத்ததாக மிக முக்கியமான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் இந்தியா. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 9903 கோடி. இதுவும் அப்சைடு பொட்டன்ஷியலாக 26% தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி இந்தியாவோட கிரையோஜெனிக் டேங்க் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன டார்கெட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா மெரைன் ஃபியூயல் டேங்க் பண்ணி கொடுக்குறாங்க, எல்என்ஜி ஃபியூயல் டேங்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி நல்ல ஒரு ஸ்ட்ராங் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி. எதுலன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரையோஜெனிக் டேங்க். இதில் ஒரு யூனிக்கான ப்ராடக்டை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஐநாக்ஸ் இந்தியா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்போது, ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அதை பற்றி டாப்பிக்கே ஓப்பன் பண்ணல, ஆனால் இந்த வருஷம் மெல்ல மெல்ல அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால ஏரோஸ்பேஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை எடுத்து பார்க்கும்போது ஐநாக்ஸ் இந்தியாவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த நான் பார்க்க போகிற கம்பெனி லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கம்பெனி மார்க்கெட் கேப் 11,848 கோடியாக இருக்கிறது. அப்சைட் பொட்டன்ஷியலாக 12% வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. எப்போதுமே அடுத்து வரக்கூடிய சம்மர் சீசனில் அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, ரூம் புக்கிங் அதிகமாக இருக்குது, அஃபோர்டபுள் ரூம் புக்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பிளானிங் வச்சிருக்கிறாங்க, எக்ஸிபிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அங்கே வைக்கிறதுனால இந்த கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் துறையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் லோ பட்ஜெட்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி 150 ரூபா அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் கிடைக்குதுன்னா அது லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் நமக்கு ஒரு நல்ல சாய்ஸாக நம்ம இந்த கம்பெனியை நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஈகவர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கவர்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் பில்டிங் அண்ட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் மாடல் ஆப்ரேட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்டும் வச்சிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 7,607 கோடி வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய அப்சைட் பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22% தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. அடுத்து நான் பார்க்க போற கம்பெனி ஆர்ஆர் கபீல் அப்படிங்கிற இந்த கம்பெனி வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டர்ல வராங்க. இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா லீடிங்கான டொமஸ்டிக் வயர்ஸ், ஏன்னா எப்போதுமே வீடுகளுக்கோ இல்லை அப்பார்ட்மெண்ட் ஹவுசிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் இல்லாத இடங்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி ரீசெண்டாக ஐபிஓ வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்த கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் செக்டரில் தன்னகத்தை இணைத்திருக்காங்க. ஸோ அதன் காரணமாக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நிறைய காப்பர் பைப்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஆர்ஆர் கபீல் அப்படிங்கிற இந்த கம்பெனி எதிர்காலத்தில் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இவங்க இருப்பாங்க. அடுத்து கோல்டு இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? நிறைய கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனி வாங்கியிருப்பீங்க, சென்கோ கோல்டு அந்த மாதிரிலாம். அதில் ஸ்கை கோல்டு அப்படிங்கிற கம்பெனியும் உங்கள்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு 400 ரூபா ரேஞ்சில் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் 15,752 கோடியாக இருக்கிறாங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% மேலே தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி நிறைய நியூ கிளையன்ஸ் எல்லாம் அக்யூஸ்டேஷன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிஸ்டிங் கன்சூமர்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஜுவல்லரி கடைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய செயின் ஆஃப் கம்பெனிஸ், செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ்லாம் உருவாக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய வேலைகளை பண்ணிட்டு வராங்க. டைமண்ட் செக்டர்லையும் இவங்க இருக்கிறதுனால இந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியலான ஒரு கம்பெனி லாங் டேர்மில் வாங்கி வைக்கும்போது. அடுத்ததாக சின்ஜின் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஏன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரமான கம்பெனியாக இருக்கிறாங்க. ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் இந்த கம்பெனி ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது, நிறைய நியூ ட்ரக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது. அதனால இந்த கம்பெனி ட்ரம்போட வரவுனால ஒரு நல்ல லாபத்தை பெறக்கூடிய கம்பெனிகள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா தாராளமாக நம்ம இந்த சின்ஜின் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த கம்பெனியை சொல்லலாம். மார்க்கெட் கேப்பாக 35,405
155 கோடி தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ரெக்கார்டும் கையில் வச்சுட்டு இருக்காங்க, ஆர்டர் புக்கெலாம் கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த கம்பெனி ஒரு லாங் டேர்மில் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல தரமான கம்பெனியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற கம்பெனி ட்ரெண்ட். உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரிஞ்சிருக்கும், ரீட்டைல்ஸ் துறையில் வராங்க. இந்த கம்பெனிய மார்க்கெட் கேப் இஸ் லார்ஜ் கேப், 2,46,566 கோடி. அப்சைட் பொட்டன்ஷியலாக கிட்டத்தட்ட 30% வச்சிருக்காங்க. ஜூடியோ அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு வராங்க. இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்டோர்ஸ்ல வந்து நிறைய சேல்ஸ் growth-ம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசாக நிறைய ஸ்டோர்ஸையும் வந்து ஓபன் பண்ற ஐடியால இருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராங் அண்ட் கன்சூமர் பேஸும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இருக்குது. ப்ராஃபிட்டபிள் ரேஷியோவும் இவங்களுக்கு கடந்த 5 வருடமாக அதிகரித்தே காணப்படுது. ஸோ அதனால டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி எதிர்காலத்திலையும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக, போனஸ் ஸ்பிளிட் இந்த மாதிரி வரிசைக்காகவும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் லாங் டேர்ம்ல வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் 2 ஷேர் கூட இங்கே தாராளமாக வாங்கி வைக்கலாம். நல்ல ஒரு தரமான ஒரு சாய்ஸாக இருக்கும். அடுத்து நான் பார்க்க போற கம்பெனி வாடெக் வாபாக் அப்படிங்கிற இந்த கம்பெனி. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த கம்பெனி மார்க்கெட் கேப்பாக 10 கோடி கையில் வச்சிருக்கிறாங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் 27%. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அந்த வரிசையில் ஒரு தரமான கம்பெனி, கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு ஆர்டர் புக்கை தன்னகத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நல்ல ஒரு இன்டர்நேஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வாடெக் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வரிசையில் இருக்கக்கூடிய முதன்மையான கம்பெனி. ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே இவங்க எல்லாருக்குமே தேவைகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்குது. அடுத்த பார்க்க போற கம்பெனி வெல்ஸ் அண்ட் லிவிங். டெக்ஸ்டைல் துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி மார்க்கெட் கேப்பாக 15,255 கோடி தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. அப்சைட் பொட்டன்ஷியலாக 20% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ஹோம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல ஒரு தரமான இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. டவல்ஸ் அண்ட் பெட்லைன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுல ஒரு முன்னணி நிறுவனம். 60 கண்ட்ரிக்கு மேல இவங்க வந்து நிறைய எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் பிராண்ட்ஸை வந்து பிடிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு தரமான நிறுவனம். ட்ரம்போடைய அந்த டாரிஃப்னால பங்களாதேஷ், சைனா அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் புக்லாம் கிடைத்து நீண்ட கால அடிப்படையில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய, ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 20% மேல லாபம் தரக்கூடிய கம்பெனியாக இது அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து நான் பார்க்க போற கம்பெனி DLF. ஏன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரியாலிட்டி அப்படிங்கிறது எப்போதுமே தேவைகள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டர். போன வருஷம் கூட ரியாலிட்டி செக்டர் நல்ல லாபத்தை கொடுத்த செக்டராகவே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வரிசையில் DLF வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக மாறும். அப்சைடு பொட்டன்ஷியலாக தன்னகத்தை ஒரு 25% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியும் நிறைய ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் வாங்கி சைன்அப் வாங்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 41,000 கோடிக்கு 2025 நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ மீடியம் டேர்ம் லக்ஸரி ஹோம்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த DLF அப்படிங்கிற இந்த கம்பெனியும் ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் அதிகமாக அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய கம்பெனியாக நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போற கம்பெனி சாமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஆட்டோமொபைல் அண்ட் ஆன்சிலரி துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 1,12,637 கோடி. கடந்த 5 வருடங்களாகவே உங்களுடைய ப்ராஃபிட் அதிகரித்து தான் காணப்படுது. இந்த கம்பெனி தற்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் துறைக்கும் ஆட்டோ ஆன்சிலரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஆர்டர் புக்காக கிட்டத்தட்ட $88 பில்லியன் தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி ஒரு லாங் டேர்ம்ல வாங்குறவங்களுக்கு, ஏன்னா EV செக்டருக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, அதன் காரணமாக இந்த கம்பெனியும் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய கம்பெனியாக எதிர்காலத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இறுதியாக நம்ம பார்க்க போற கம்பெனி நமக்கு எப்போதுமே தேவைப்பட்டு இருக்கக்கூடிய ஜொமேட்டோ. ஜொமேட்டோ அப்படிங்கிற இந்த கம்பெனி அவங்களுடைய அப்சைட் பொட்டன்ஷியலாக கிட்டத்தட்ட 19% வச்சிருக்காங்க. வெகு விரைவில் லார்ஜ் கேப் கம்பெனியாக உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரியில் லீடர்ஷிப்பாக தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. ஸ்விக்கி இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இருந்த போதிலும் ஜொமேட்டோ ஒரு நிறைவான இடத்தை ஷேர் மார்க்கெட்டில் பிடிச்சிருக்கிறாங்க. குயிக் இ-காமர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன் காரணமாகவும் பிளிங்கெட் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டே வராங்க. ஸோ அதனால இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் டிஜிட்டல் எக்கானமி ஃபாஸ்ட் க்ரோயிங் டிஜிட்டல் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் ஜொமேட்டோவுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதிகரித்து ஒரு அப்சைடு பொட்டன்ஷியலாக கிட்டத்தட்ட 19% வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு, உங்ககிட்டயும் நிறைய லிஸ்ட் இருக்கும். ஸோ என்னுடைய பார்வையில் நான் புதுசா இந்த கம்பெனிகள் எல்லாம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம சேர்க்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதன் காரணமாகத்தான் நான் வந்து இந்த கம்பெனிகள்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நேயர்களும் நீங்கள் எந்த கம்பெனி வாங்கினாலும் அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க, அவங்களுடைய ஆர்டர் புக்கு பாருங்க, அவங்களுடைய அப்சைடு பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்களா விற்கிறாங்களா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனுடைய பங்களிப்பு என்ன,
ப்ரமோட்டர்ஸுடைய ஹோல்டிங்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஆராய்ந்து ஒரு சில கம்பெனிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க. எல்லா செக்டர்ஸ்லேருந்தும் கம்பெனிகள் வாங்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு டைவர்சிஃபைடாக இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியராக சில விஷயங்களை செய்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அளவு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம ஃபினான்ஸில் வந்து தாராளமாக பெறலாம். ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் இந்த வருடமும் நிறைய கம்பெனிகள் நல்ல லாபத்தை கொடுக்க போகிறாங்க. Q3 Q4 ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் ஷேர்ஸ்லாம் செல் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த போனஸ், டிவிடெண்ட் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நேயர்கள், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லாதவங்க இதை பற்றி வாங்குறதுக்கு யோசித்து நல்ல நிறைவான கம்பெனிகளை லாங் டேர்மில் வாங்கி நல்ல பலனை பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.